எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சின்ன குழந்தையில வந்து எங்கள் அப்பா நிறைய கச்சேரிகள்லாம் போயிட்டு பாடிட்டு ரெக்கார்டிங்லாம் பிஸியாக இருந்துட்டு வந்து என்னை குழந்தையா தூக்கி அவர் ஏகப்பட்ட பாடல் பாடி வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கொடுத்துட்டு பெரிய சொத்தை சேர்த்து கொடுத்துட்டு போயிருக்காரு. என்னுடைய இசை சொத்து மகத்தான சொத்து. என்னுடைய வாழ்க்கை முழுமையாக நான் வந்து ஒவ்வொரு அங்கத்திலும் என்னுடைய தந்தையாரைத்தான் நான் பார்க்குறேன். இயல்பாக வந்து எங்கள் அப்பாவுக்கு மேடையில் வந்து கோபம் வர்றது, நான் ஏதாவது தவறாக பாடினா இல்லை அவருடைய எதிர்பார்ப்புக்கு தக்க மாதிரி கொஞ்சம் குறைந்திருந்தது அப்படின்னா அப்படி ஒரு பார்வை பார்ப்பார். பாபு அப்படின்னு கூப்பிட்டாருனாலே நான் வந்து சின்ன குழந்தை பயந்து ஒண்ணு கட்டி வேணாம். எங்க அப்பா வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ்ல வந்து துணை நடிகரா இருந்தப்போ காலையில அதிகாலையில் ஏஞ்சி சாதகம் பண்ணுவாராம். அப்போ காலைல ஏஞ்சி ஒரே கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு தூக்கம் கெட்டு போகுதுன்னு. அப்ப அவரு வந்து தனியா ஒரு ரூம் கொடுத்து, நீ இதுல பிராக்டிஸ் பண்ணு, நீ எங்க நல்லதுக்கு தானே நீ பிராக்டிஸ் பண்றன்னு சொல்லி அவருக்கு பெரிய அட்வான்டேஜா கிடைச்சது அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அது சொல்லுவார். ஸ்கூல்ல ஆண்டு விழாலாம் பரிசுகள்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கும்பொழுது எங்க அப்பா வந்து கண்ணில் அவருக்கு கண்ணீர் அரும்பும். ஆனந்த கண்ணீர் என்ன பண்ணானு, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் கர்நாடிக் இண்டஸ்ட்ரிக்கும் அழகும் பெருமையும் சேர்த்து சீர்காழி கோவிந்தராஜன் சாரோடைய சன் சீர்காழி சிவசிதம்பரம் சாரோட தான் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். அதுலயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் கோவிந்தராஜன் சார் இப்போ நம்ம கூட இல்லைன்னா கூட அவருடைய பிரசன்ஸும் அவருடைய குரலும் உலகம் ஃபுல்லா கேட்டுட்டே இருக்குது, ஒழிச்சுட்டே இருக்குது. அண்ட் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியை ஓன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலியோட உட்கார்ந்து இருக்கிறதுல நான் அவ்வளவு பெருமைப்படுறேன். இந்த காட்ஃபாதர்ங்கிற நிகழ்ச்சியில சந்திக்கிறது மற்ற இதெல்லாம் விட இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சிங்கிறத விட என் உள் உணர்ந்து நான் ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணாம வந்திருக்கேன். ஏன்னா நான் உணர்ந்து ஊறிய ஒரு விஷயத்தை பத்தி பேசக்கூடிய ஷோங்கிறதுனால ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா சார். இப்போ அப்பா பேர் சொன்னதும் எங்களுக்கு ஒரு பாடகரா தான் அவர் வந்துட்டு நினைவுக்கு வராரு. பட் அப்பாங்கிற வார்த்தை கேட்டதும் உங்களுக்கு மைண்ட்ல வர விஷயம் என்ன? எனக்கு அப்பாங்கிற கோணத்துல வந்து நான் எங்க அப்பாவை வந்து பார்த்தா என்னுடைய வாழ்க்கை முழுமையாக நான் வந்து ஒவ்வொரு அங்கத்திலும் என்னுடைய தந்தையாரைத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சின்ன குழந்தையில வந்து எங்கள் அப்பா நிறைய கச்சேரிகள்லாம் போயிட்டு பாடிட்டு ரெக்கார்டிங்லாம் பிஸியாக இருந்துட்டு வந்து என்னை குழந்தையா தூக்கி செல்ல பேர் வந்து பாபுன்னு எங்கள் வீட்டில் பாபு அப்படின்னு கூப்பிட்டாருனாலே நான் வந்து சின்ன குழந்தை பயந்து ஒண்ணு கட்டி வேணாம், அவ்வளவு அந்த குரலுக்கு வந்து அப்படி பயந்தவன் நீ அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா எங்க தகப்பனாருடைய அவருடைய உணர்வு பூர்வமான ஒரு வளர்ப்பு முறை எனக்கு வந்து முதல்ல தோன்றது வந்து தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் பின்பற்றி நடந்து காட்டியதை நாங்க பின்பற்றுவதற்கு, நான் அடியேன் பின்பற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை வந்து அவர் வழியை காமிச்சு விட்டார். இது பின்பற்றுனா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் நடந்து காட்டினதுனால நாங்க அவர் அடியொற்றி நடக்க முடியுது. ஸோ இப்போ நீங்களே சொன்னீங்க அவர் நிறைய கச்சேரி கான்சர்ட்ஸ்லாம் போயிட்டு வருவாருன்னு. கண்டிப்பாக அவர் அவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருக்கும் போது ஒரு பிஸி லைஃப் இருந்தது. ஸோ அப்போ அவர் எப்படி அவருடைய பர்சனல் லைஃபையும் ஒர்க் லைஃபையும் பேலன்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோடனே நீங்களே சொன்னீங்களே உங்களை வந்துட்டு தூக்கி கொஞ்சுவார் அப்படின்னு. ஸோ எப்படி உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார்? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறத வந்து உணரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்று இருந்தது. எங்கள் அப்பா ஃபிலிம்ஸில் வந்து பாப்புலர் பிளேபேக் ஆர்டிஸ்டாக இருந்தார், ஹீரோஸுக்கு பாடிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து தத்துவ பாடல்கள் பாடிக்கிட்டு இருந்தார், அப்புறம் தமிழ் உணர்வு பாடல்கள் பாடிக்கிட்டு இருந்தார். இப்படி படி அப்புறம் காமெடிக்கு பாடிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரு குரலுக்குன்னே வந்து தனித்துவமான ஒரு சில பாடல்கள், தத்துவங்கள் சொல்ற பாடல்கள், இல்ல பின்னாடி பேக்ரவுண்ட் சாங் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு உண்டான அளவு வேலையும் குறையும் இல்லையா? வேலை குறையும் பொழுது அதுக்கு உண்டான சூழல் வீட்டில் இருக்கும். ஸோ நிறைய டைம் எங்க அப்பாவுக்கு இந்த ரெக்கார்டிங் டைம்ஸ் எல்லாம் கொஞ்சம் எங்களுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது. அப்போ வந்து எங்க தகப்பனார் வந்து பொறுப்புணர்ந்து எங்களை வந்து கண்கொத்தி பாப்பா பார்த்து கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிச்சு, அதை இன்சொல்லோட சொல்ல வேண்டிய நேரத்துல விதங்கள்ல சொல்லி கொஞ்சம் ஓவர் கண்டிப்பா இருக்கும். என்னுடைய தகப்பனார் கடுமையான குருகுல வாசம் பண்ணி வந்த சங்கீத பரம்பரையில வந்தவர். திருப்பாம்புரம் வேங்குழல் வேந்தர் சுவாமிநாத பிள்ளைங்கிறவர் தான் எங்க அப்பாவுக்கு குரு. அவரு
சங்கீத வல்லபாய் பட்டேல் அப்படின்னு பேர் வாங்கினவர். அவ்வளவு கடுமையா இரும்பு தலையரா இருந்தவரா. அவரு புல்லாங்குழல் மேதையவர். ஆனா குரல் இசையில என்னுடைய தகப்பனாருக்கு எங்க தகப்பனார் அரவணைச்சு பார்த்தவர். அதே மாதிரி எங்க அப்பா வளர்ந்த இடமும் வந்து பண்டித PS செட்டியார் அவர்களிடம். அவர் தான் தமிழ் சினிமா உலகத்திற்கு முதலாக சினிமா உலகம்ங்கிற பத்திரிகையை ஏற்படுத்தியவர். அவர் வீட்டில் எங்க அப்பா தங்கி இருந்து புகலிடம் சென்னையில போய் இருந்து அங்கிருந்து மியூசிக் காலேஜில் போய் படிச்சுக்கிட்டு தமிழ் இசைக்கல்லூரியில் இசைமணி பட்டம் படிச்சு அரசு இசைக்கல்லூரி, அப்போ மத்திய அரசு இசைக்கல்லூரியா இருந்தது, அதுல சங்கீத வித்வான் பட்டம் பயின்று இசை பயிற்சிக்கு முறையா இசை மேதை ஜி ராமநாதன் அவர்கள் எங்க அப்பா மாடர்ன் தியேட்டர்ஸ்ல துணை நடிகரா இருந்தப்போ காலையில் அதிகாலையில் ஏஞ்சி சாதகம் பண்ணுவாராம். அப்போ மற்றவங்க எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க முதலாளி TR சுந்தரம் அவர்களிடம். போய் இந்த மாதிரி இந்த பையன் ஒருத்தன் காலைல ஏஞ்சி ஒரே கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான், எங்களுக்கு தூக்கம் கெட்டு போகுதுன்னு. அப்போ அவர் தனியா ஒரு ரூம் கொடுத்து நீ இதுல பிராக்டிஸ் பண்ணு, நீ எங்க நல்லதுக்கு தானே நீ பிராக்டிஸ் பண்றன்னு சொல்லி அவருக்கு பெரிய அட்வான்டேஜா கிடைச்சது அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அது சொல்லுவார். உழைப்புக்கு எப்பவுமே அதுக்கு உண்டான விஷயம் கிடைக்குது. இப்படி அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் அவர் அனுபவிச்சு அந்த கால முறைப்படி எல்லாரும் செய்யணும், எந்த விதமான ஈகோவும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம எந்த வித மதமாச்சரியங்களும் இல்லாம ஈடுபடணும், எல்லாரிடம் ஒரு ஒற்றுமையா சகோதர பாவத்தோட இருக்கணும், நிஜத்தை பேசணும், உண்மையை பேசணும், நேர்மையா பேசணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசணும். நம்ம ஒரு அடையாளமா வச்சு வருங்கால தலைமுறைக்கு முன்னோடியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் என் தகப்பனாருக்கு ரொம்ப ஊறி நேசிச்சது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான். ஓகே, ஸோ நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அது ஒரு எமோஷனா இருக்கலாம், இல்லை அப்பா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு மெமரியா இருக்கலாம். அதை கேட்ட உடனே உங்களுக்கு அப்பா பாடின ஒரு பாடல் மைண்டுக்கு வரலாம்ல, அது நீங்க ஒரு 4 வரி பாடி காமிச்சா நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னு அப்பாக்காக நீங்களே ஒரு பாட்டு பாடினாலும் அது ரொம்ப அழகா இருக்கும். ஸோ முதல் அது ஒரு எமோஷன் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ அப்பா அப்படின்னு கேட்டதும் உங்களுக்கு பாட தோன்ற ஒரு விஷயம்னா என்ன? அவர் ஏகப்பட்ட பாடல் பாடி வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கொடுத்துட்டு பெரிய சொத்தை சேர்த்து கொடுத்துட்டு போயிருக்காரு. இசை சொத்து மகத்தான சொத்து. அதை அவரு மாதிரியே பாடணும் அப்படின்னு நாங்க நினைச்சுக்கலாமே தவிர, அது நிச்சயம் அவருக்கு உண்டான அந்த எல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் பாடுறாங்க, எங்கள் அப்பா மாதிரி பாடணுன்ற முயற்சியில் பல பேர் இருக்கோம். ஆனால் அது அவர் பாட்டை அவர் பிறந்து அவர் பாடினாத்தான் அது முழுமை பெறுங்கிற அளவுக்கு அவருடைய விஷயங்கள், அவருடைய நுணுக்கங்களை எங்கள் அப்பா அவருடைய பாடல்களில் வச்சுருப்பார். எங்கள் அப்பா பாட்டில் நீங்கள் விருப்பமான பாட்டு கேட்டிங்கன்னா பொதுவாக இன்றைக்கி ஜனங்க இன்றைய தலைமுறை வரை அவருடைய பாடல் ஒரு பாட்டை இன்றைக்கி எத்தனை ஷோஸ் வந்தாலும் அந்த ஷோவில் இதை பாடி ஜெயிக்கிறவங்க உண்டு. வெளிநாடுகள் போயிட்டு வர்ற இளம் மெல்லிசை கலைஞர்கள் கூட என்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு பாட்டு உங்கள் அப்பா பாடி கொடுத்துட்டு போயிட்டாரு, அது எங்களுக்கு பல வெளிநாட்டு வாய்ப்புகளை எனக்கு இது ஏற்படுத்தி தருதுன்னு. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. இதைதான் நீங்க எதிர்கொள்ளணும்னு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு, அருமையான ஒரு தத்துவ பாட்டு. தத்துவம் மட்டுமல்ல, மெல்லிசை மன்னர்களோட இசையில கவியரசருடைய கண்ணதாசன் அவர்களுடைய கவியாக்கத்துல அற்புதமான சூழல் அமைஞ்ச பாடல். எங்க தகப்பனாருக்கு ஒரு உணர்வு பூர்வமா பாடக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்த பாடல். அடுத்தது என்ன அப்படின்னா, அப்பாவின் அன்பு. இந்த வார்த்தை சொன்ன உடனே உங்க மைண்டுக்கு வர பாடல் என்ன? அப்பாவின் அன்பு. ஆமா. அன்பு என்பதே தெய்வமானது, அன்பு என்பதே இன்பமானது, அன்பு என்பதே தெய்வமானது, மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தியானது, மனிதன் மீது வைத்த அன்பு பாசமானது, இதயம் மீது வைத்த அன்பு உறுதியானது, ஏழை மீது வைத்த அன்பு கருணையானது, அன்பு என்பதே தெய்வமானது. ஆஹா, இதுவும் சினிமா பாட்டு தான், நம்பியே தீரணும் நீங்க. கண்டிப்பா.